ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெய்ச்ச ராகு கேதுவே நமோ நமக. எவரையும் அடக்கும் தன்மை கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எல்லாருக்கும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறனால வந்து உங்களுக்கு தீமைகள் ரொம்ப அதிகமாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அவர் உங்களோட ராசி அதிபதி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில மறதிகள் உண்டாகும். அதே சமயம் வந்து நீங்கள் நினைக்கிற காரியம், நீங்கள் எந்த காரியம் நினைத்தாலும் எந்த சூழ்நிலையிலும் வந்து கொஞ்சம் தாமதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதி மறையிறனால உங்களோட குணங்களில் வந்து கொஞ்சம் வந்து மாறுதல்கள் இருக்கும். உங்களோட குணங்கள்லேயும் சரி, உங்களோட செயல்பாடுகளையும் சரி வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார். இந்த மார்ச் 21 பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. இது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ராஜயோக அமைப்பு. இந்த அமைப்பினால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு நல்ல மதிப்பு, தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து காவல்துறை, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்குலாம் வந்து இந்த காலங்களில் வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பிரபலமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2க்கும் 11க்கும் அதிபதியான புதன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்த மாதம் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை வந்து 7ஆம் இடத்துல இருக்கனால உங்கள் கணவன் அல்லது மனைவி மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உதவிகள் கிடைக்கும். அவங்க மூலமாக வந்து பண வரவு, லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்க கூட வந்து உங்களை ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் வந்து இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த மாதம் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் 23ஆம் தேதியிலேருந்து வராரு. அது உங்களுக்கு என்ன நல்ல பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு, நெட்வொர்க் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, கமிஷன் அடிப்படையில் வந்து லாபம் உண்டு பண்ணுறவங்களுக்கு, கமிஷன் அடிப்படையில் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல லாபம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய கஸ்டமர், நிறைய வாடிக்கையாளர்கள் அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதி, ஏப்ரல் 9ஆம் தேதியிலேருந்து புதன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறனால உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நினைத்த காரியமும் வந்து கொஞ்சம் தாமதமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த குரு வந்து இப்போ அதிசாரமாக வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கார். இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு 11 உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களோட 9ஆம் இடம், 10ஆம் இடம் உங்கள் ராசி, இந்த 3மே உங்கள் ராசியோட 9ஆம் இடம், 11ஆம் இடம் உங்கள் ராசி, இந்த 3மே வலுவடையுது. இந்த வலுவடைகிறா என்ன ஒரு நல்ல பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கறனால உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேம்படும். கண்டிப்பாக இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எப்படியோ இருந்துச்சு, என்னால் வந்து எந்திரிக்க முடியல, உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நோயால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து நோய்கள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு வந்து தந்தை வழி மூலமாக வந்து நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிதிர் வழி சொத்துக்கள் வந்து பிரச்சனையில் நிலுவையில் இருந்துச்சுன்னா வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறனால, அதே சமயம் ராகு வந்து குருவை பார்க்கறனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற வந்து தாமதமாக கிடைக்கும் இந்த மாதம் வந்து. ஆனால் வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து குரு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களை ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் இருக்குது. குரு, சனி, கேது 3 கிரகங்கள் இருக்கிறனால 5ஆம் இடம் அப்படிங்கிற வலுவாகுது. வலுவாகிற ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்தி ஸ்தானம் சொல்லுவாங்க. புத்தி வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
ஒரு முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் தெளிவாக எடுக்க முடியாது. இதை எடுப்போமா, அதை எடுப்போமா அப்படிங்கிற வந்து கொஞ்சம் குழப்பமான மனம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5ஆம் இடம் வந்து நல்லா வலுவா இருக்கனால, நீங்க வந்து எதிர்பாராத வகையில வந்து உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் மறைமுகமான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிற வந்து தீமைகளை காட்டும் நன்மைகள் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.